ஆண்டவர் பார்க்கும்படி நாகமாவை உதவி செய்தார். அந்த நாகமாவை இயேசு தொட்டார். அவர்கள் பல மாதமாய் சாப்பிடாத இருந்தவங்க நாகமாவை வச்சுக்கிட்டு தான் நான் சாட்சி சொல்கிறேன். பல மாசங்களாய் சாப்பிடாத மரணத்துக்கு எதுவாய் இன்னைக்கு நாளைக்கு செத்துருவாங்க எடுத்துடலான்னு சொல்லி எண்ணமா இருந்த எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இது என்னத்துக்கு உயிரை எடுத்து வச்சுன்னு நம்மளை நேரத்தை வீண் பண்ணுதுன்னு. அந்த நேரத்தில் இந்த பகுதியில் நான் சில வீட்டுகளுக்கு அம்மா அதை இங்கே இருக்கிறாங்க, இவங்க வீட்டை தான் நான் சந்தித்து கொண்டு இருக்கும்போது நாகம்மா வந்து சந்திக்கும்படி அவங்க மகள் அமுல் இப்போ எங்கள் ஊழியத்தில் அங்கே எர்லப்பேட்டில் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? தாராளமாக ஜெபம் பண்ணுறோமா. அமுல் இந்த பக்கத்தில் இருந்தாங்க, அமுல் அசோக்கு. அப்போ நான் தாராளமாக ஜெபம் பண்ணுறோமான்னு. அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கண்ணா. அப்போ தான் நாகம்மாவை பார்த்தேன் நான். இன்றைக்கி சாராலாம் இருக்கிறாங்க ஞானஸ்தானம் பெற்று கிருபையின் ஜெப வீட்டில். அப்போ இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகமாக இருந்தது. இருந்தாலும் நான் இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபித்தேன். அப்பவே அன்னைக்கு சாயந்தரமே 1.5 இட்லி சாப்பிட்டாங்க. சொல்லுங்களே லோயா. இப்போ இட்லி ஊட்டுமான்னு சொன்னேன். அப்பவே நான் இருந்து அவங்க சாப்பிட்ற வரல 1.5 இட்லி சாப்பிட்டாங்க. போதும் ஐயான்னாங்க. 1 மாசமா தண்ணி மட்டும் சாப்பிட்டு இருந்தவங்க இட்லி சாப்பிட வைத்தாங்க. இன்னைக்கு அவங்க மறிச்சிருந்தா நம்மளுக்கு ஒன்றும் அதில் லாபம் இல்லை. மறிச்சிருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் அந்த தாயாரை இழந்திருக்கும். இந்த பிள்ளைங்க இன்னைக்கு 2 பிள்ளைங்க. அவங்க மகனுக்கு என்ன பண்ண பிள்ளை பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். பிள்ளை நின்று இதே பகுதியில் பிள்ளை என்ன பண்ணுச்சு, அவங்க சந்தோஷமாக இருக்க நேரத்தில் பிள்ளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னொன்னே பிள்ளை கலைஞ்சி போச்சு. ஆனால் அவன் ஜெபித்து என்ன கொடுக்கும்போது ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையை ராசு பெற்று எடுத்துக்கிறான். ஞானராட்சி என்று பெயர் உள்ளவன். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை சந்திக்கும்படி இயேசுநாதர் என் மூலமாய் வந்தார். இந்த பூமியில ஆண்டவர் அற்புதம் செய்ய ஒரு மனுஷன் வேணும், ஒரு மனுஷி வேணும். அவங்க மூலமாக தான் தேவன் அற்புதம் செய்வார். உங்களுக்கு நல்ல இந்த கிராம சாட்சி. நீங்கள் மாட்டு வண்டிகளை நிறுத்தி பல பிபிஎஸ் ப்ரோக்ராம் சண்டே கிளாஸ் நடத்தி அநேக காஸ்பல் மீட்டிங்கை சொல்லி இந்த தெருவுக்கள் எல்லாம் சுவிசேஷங்களை சொல்லி இருந்தோம். அல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை போய் கொண்டிருந்தது. அந்த ரோம்பு முழுவதுமாய் மக்கள் கூடி வந்தாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு நாகம்மாவுடைய நிலைமையை பாருங்க. ஜீவனையும் பாதுகாத்தாரு. பிள்ளைக்கு அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தது, பிள்ளை இல்லைன்னு. ஆண்டவர் 2 பிள்ளையை கொடுத்தார். இப்போ ஒரு பிள்ளை பெரிய பொண்ணு ஆகிற மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீடு ரொம்ப நாளாக பண்ணிருந்தது, சாபத்துக்கு எதுவா இருந்தது. கர்த்தர் அந்த சாபத்தை அந்த இடத்துல ஆராதனை பண்ணதுனால, தேவன் வந்து போகிற இடமா இருந்ததுனால இன்னைக்கு அந்த வீடு பலன்னு கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாகம்மாவுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் அல்ல, இங்க இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, தேவ சபைக்கு போறவங்க உண்டு, தேவனை அறிந்தவங்க உண்டு. இங்க யாரும் தள்ளுபடியே கிடையாது. யாருமே இயேசுவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த காவாமேட்டில் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த மாலை வேளையில அவ்வளவுதான் அன்பு நிமித்தமாய், கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாய் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும்படி தேவன் வந்திருக்கிறார். நம்மத்தில் இருக்கிற ஜெபராஜ் பாஸ்டர் சத்தியத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. அன்பு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அந்த பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது, சாபம் ரோகத்தை கொண்டு வருகிறது, ரோகம் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆக இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து யார் என்னை ரட்சிக்க கூடும், யார் எனக்காக மரிப்பார், யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஒரு நாளிலே சொர்க்கத்துக்கு போக வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆக சொர்க்கத்துக்கு வழி, பரலோகத்துக்கு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த பாவத்துக்கு, நான் செய்த பாவத்துக்கு ஒருவர் மரிக்க வேண்டுமே, நான் செய்த குற்றத்துக்கு நான் குற்றம் சுமக்க வேண்டுமே. ஆனால் நான் செய்த குற்றங்களுக்கும் நீங்கள் செய்த குற்றங்களுக்கும் நாம் செய்த பாவங்களுக்கு பாவமே அறியாத பரிசுத்தமாக தெய்வம் ஒருவர்
சிலுவையிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவை சுமந்தார். உலகத்துடைய அத்தனை பாவங்களுக்காக ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவான் நமக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் உங்களோடு கூட இந்த சாயங்கால வேளையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மாத்திரமில்லை, சாபத்திற்காக மரித்திருக்கிறார். உங்களையே என்னை வாழ வைப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவை சுமந்தார். அம்மா, சிலுவை சுமந்தார் ஐயா. ஒரு குற்றமும் அறியாத ஒரு தெய்வம், ஒரு குற்றத்தும் பாராத தெய்வம், அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு உலகத்துல அல்லது நாங்கள் படிக்கிற பரிசுத்த வேதாகமத்துல யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷந்தோறும் பலிகள் செலுத்தப்பட வேண்டும். வருஷந்தோறும் வெள்ளட்டுக்கடா கடாக்களை பலி செலுத்தப்படும். ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, பரிசுத்த வேதாகம் சொல்லப்படுகிறது, வருஷம் வருஷம் செலுத்தப்படுகிற பலி பூரணப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. பரிபூர்ணப்படுத்த மாட்டாது, நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் குற்றத்தை மூட முடியும், பாவத்தை மூட முடியும், அதை தவிர விடுதலையாக்க முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காகவும் ஒரே தரம் பலியிடப்பட்டவராய் பாவ நிவர்த்தி செய்த கிருபாதார பலியாக சிலுவை சுமந்த இயேசு, அந்த சிலுவை சுமந்த இயேசு இன்றைக்கு உங்க வீடுகளிலே, உங்கள் இலைகளிலே பிரவேசிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அநியாயத்தை மாற்ற விரும்புகிறார். சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் கிடைக்க விரும்புகிறார். பலம் இல்லாதவர்களுக்கு பலனை தரவிருத்தி விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாம் இப்படி இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால், உங்களைப் போல நாங்களும் ஒரு நாள் இருந்தவர்கள். இயேசு எங்களை தொட்டதனால, எங்க வாழ்க்கையை மாற்றியதனால ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதைத்தான் சந்தோஷமாய், சமாதானமாய், கிருபையாய், தயவாய், இரக்கமாய் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு கிருபைய நாள், இன்றைய தயவு நாள். இயேசு சாபத்துக்காக மரித்திருக்கிறவர், பாவத்துக்காக மரித்திருக்கிறவர்கள். இன்றைக்கு நம்ம பாவம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் மதம் மாற தேவையில்லை, நீங்கள் வெள்ளை அங்கி தரிக்க வேண்டியதில்லை. இயேசு மதத்தை மாற்றுகிறவர் அல்ல, ஒரு மதத்தை சாற்றுகிறவர் அல்ல, உங்கள் மனமாறு செய்யும்படி வந்திருக்கிறார். உங்க மனதை மாற்றினால் போதும். ஆண்டவரே, இயேசுவே என் இதயத்துக்குள்ள வாரும் என்று சொன்னால் போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்க இருதயத்தில் இயேசுவே என்று சொல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவீராக, ஒரு ரட்சிப்பை தருவீராக, பாவத்திலிருந்து விடுதலை தருவீராக, சாபத்திலிருந்து விடுதலை தருவீராக, ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருமையாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதபடி கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா.